நான் பொங்க வைக்க ஊருக்கு வந்திருக்கேன். இன்னும் ஒரு வாரம் கழிச்சு என்ன ஏதுன்னு வந்து பாக்குறப்பா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. சரியா? சரி, வைக்கவா? அப்பா சொல்லுதா. ஒரு சின்ன ஹெல்ப்பா. என்னன்னு சொல்றா? என் போன் ரிப்பேர் ஆயிடுச்சு, அத சரி பண்ணணும். இது ஒரு விஷயமாத்தா? நம்ம வயிறு யார்ட்டையாவது கொடுத்து விட்டா ஒக்கிட்டு கொண்டாந்து கொடுத்துட்டு போறேன். டேய் டேய் மனசாமி இங்க வாடா. அப்பா அது என்னப்பா, இது ரொம்ப காஸ்ட்லி போன். இத இங்க இருக்கிறவங்க யாரும் ரிப்பேர் பண்ண முடியாது. இத சரி பண்ணனும்னா இதே மாதிரி இன்னொரு போன் வச்சிருக்காங்கலப்பா. ஆமா, அவங்க தான் சரி பண்ண முடியும். ஓ அப்படியா? இந்த கருவகாட்டுக்குள்ள அந்த மாதிரி போன் வச்சிருக்கேன், வேணும் தெரியலையே. அப்பா எனக்கு தெரியும்பா, அவரோட போட்டோ என்கிட்ட இருக்கு. நம்ம ஆளுங்களை விட்டு அவர் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வர சொல்றீங்களா? நீ போட்டோ மட்டும் கண்ணுல காட்டு, நான் எங்க இருந்தாலும் அவனை புடிச்சு கொண்டு வர சொல்றேன். சரிப்பா. டேய் இங்க வாங்கடா. ஐயா ஆத்தா ஒரு போட்டோ காட்டணும். அவன் எங்க இருந்தாலும் சரி உடனே புடிச்சு கொண்டு வா. சரிங்கய்யா. அம்மா போட்டோ கொஞ்சம் காட்டுங்க. இவர்தான். டேய் பாத்துட்டீங்களா? அவன் எங்க இருந்தாலும் சரி உடனே புடிச்சு கொண்டு வா. ஓடுங்க வாயா போலாம். அடா சந்தோஷம் தானே? ஐயோ தேங்க்ஸ் பா. அடே இப்ப தானடா சொன்னேன், அதுக்குள்ளே போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நச்சு நச்சு வைரா, அடுத்த வாரம் வர்றேன். பாப்பா ஆன்னு சொல்றல. யோ கையடிங்க. அங்க போய் பேசிக்கலாம் வாப்பா. யோ யார் நீங்களா? ஏ சாமி கையடியா. எடி. யோ. இந்தாளா அப்பாட்ட சண்டை போட்டவனாச்சு. இவர் எதுக்கு நம்மளை கூட்டிட்டு வர சொன்னாரு? பரவாயில்லையடா, சொன்ன உன்னை பிடிச்சி கொண்டு வந்துட்டியால. என்ன எதுக்கு கூப்பிட்டு வர சொன்னீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க தம்பி, எங்க ஆத்தால வர சொல்றேன். ஆத்தா இவங்க இந்த ஆளோட அப்பா இவங்க கிட்ட சொல்லி இவரை கூட்டிட்டு தானே வர சொன்னேன். இவங்க இப்படி இழுத்துட்டு வந்திருக்காங்க. என்னப்பா இதெல்லாம்? டேய் ஆத்தா சொல்லுதுல, கையெடுங்கடா. தம்பி மன்னிச்சுக்கங்க தம்பி, பைத்தியக்காரத்தனமா பண்ணிவிட்டாங்க, மனசுல எதுவும் வச்சுக்கிறாதீங்க. அப்புறம் எங்க ஆத்தாவோட போனு ரிப்பேர் ஆகி போச்சான், அதை நீங்க தான் சரி பண்ணி கொடுக்கணும். அவங்க இப்படி கூட்டிட்டு வந்ததுக்கு ஐம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே. ஃபோன்ல என்ன ப்ராப்ளம்? ஃபோன்ல சாங் ஃபீட் பண்ணோம். எனக்கு ஐடியூன்ஸ்ல போய் சாங் ஃபீட் பண்ண தெரியாது. அன்னைக்கு உங்க ஃபோன்ல நிறைய சாங்ஸ் பார்த்தேன், அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு. ஓ தம்பி, எங்க ஆத்தா கேட்கறத மட்டும் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். சரிங்க சார். தேங்க்யூ ஸோ மச். வாங்க வாங்க வாங்க. போயிட்டு வா. சரிங்க.
லேப்டாப்ல சாங் ஃபீட் பண்றதுல ஒரு மேட்டரே கிடையாது. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி பண்ணணும்னு. ஏங்க எங்க அப்பாவோட ஆளுங்க உங்களை அப்படி கூட்டிட்டு வந்ததுல கோவமா? அது பரவாயில்லைங்க. இல்ல, நான் ஃபோன் பண்ணும்போது ஏன் அட்டென்ட் பண்ணல? சாரி, நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். ஓ, இது எப்படின்னு பாத்துக்கிறீங்களா? அ, அ, ஆ. என்னன்னு தெரியல நடராஜ், உன்னை இப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. ஏடா இன்னைக்கு காலையில இருந்து ஆளைய காண? இல்ல அந்த லேண்ட் விஷயமா போயிருந்தங்க ஐயா. முடிஞ்சிச்சுங்க ஐயா. இது ராமனுடைய மகனாச்சு. சார், அவங்க கேட்டதை நான் பண்ணி கொடுத்துட்டேன். வரேன் சார். அப்படியே தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. டேய் இங்க வாங்கடா, தம்பியை கொண்டே கார்ல கொண்டே விட்டு வாங்க. சார் 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 பரவாயில்ல, வீடு பக்கம் தான், நான் நடந்து. அதுக்கு தான் தம்பி. இல்லை பரவாயில்ல சார், நான் நடந்தே போயிடுவேன். சரி, நான் வரேன். தேங்க்ஸ், பை. இட்ஸ் ஓகே. டேய் ஏடா அந்த பையனை பார்த்துக்கிட்டு இருக்க? ஐயா இவனை எதுக்கு வீட்டுக்குள்ள விட்டீங்க? டேய் இவன் நம்ம பாப்பாவுக்கு உதவி பண்ண பையன்டா. இவரை போய் வீட்டுக்குள்ள விடக்கூடாதுங்கிற? ஐயா அவன் யாருன்னு தெரிஞ்சா இங்கேயே அவனை பொலி போட்டுருவீங்க ஐயா. என்னடா சொல்ற? அவன் அந்த ராமநாதனுடைய இளைய மகன் ஐயா. என்னடா சொல்ற? ஆமாங்க ஐயா, அன்னைக்கு கோயில்ல பரிவட்டம் கட்டுற அன்னைக்கு அவன் பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தாயா, நீங்க கவனிக்கலையா? நம்ம பாப்பா அவன் கூட பழகுறது எதுவுமே எனக்கு சரியா படல. நீங்க எதுக்கும் ஆரம்பத்திலே நம்ம பாப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்றது நல்லதுன்னு தோணுது. மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நாம எல்லாரும் இங்க ஏன் கூடியிருக்கோம்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இளம் ஜோடிகளுக்கான சைக்கிள் போட்டி நடக்க போகுது. அண்ணே மனச்சாமி, என்ன அது என்ன இளஞ்சோடிகளுக்கான போட்டி? அதாவது ஆம்பளைங்க சைக்கிள் ஓட்டி அந்த ரேஸை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமா. அதே மாதிரி பொம்பளைங்களும் தனியா சைக்கிள் ஓட்டி ரேஸ் பார்த்திருப்பீங்க. ஆமா. இந்திய தொலைக்காட்சிகள்ல முதல் முறையா நம்ம ஊர்ல தான் ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் ஜோடியா கலந்துக்கிற சைக்கிள் போட்டி நடக்க போகுது. அதாவது ஆம்பளைங்க பெடல் போட்டு சைக்கிள் ஓட்டுவாங்க, பொம்பளைங்க அண்ணாமலை குஷ்பு மாதிரி சைக்கிள்ல முன்கம்பியில உட்கார்ந்துட்டு வருவாங்க. இதுதான் இதெல்லவா லட்சியம். சூப்பர் கான்செப்ட். ஓட்டுக்கான விதிமுறைகளை சொல்லிடுறேன், நல்லா கேட்டுங்கப்பா. உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு 50 மீட்டர் தான். இலக்கை அடையிறதுக்குள்ள உங்க காலு தரையில படக்கூடாது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், யாரு கடைசியா வர்றாங்களோ அவங்க தான் ஜெயிப்பு. கடைசியா வர்றவன் தான் ஜெயிப்பானா? என்ன மீச விவரம் இல்லாம உளறிக்கிட்டு இருக்கு. நாம பாத்துக்க வேண்டியதான். எப்பா போட்டியில கலந்துக்கிறவங்களா சைக்கிள்ல போய் ஏறுங்க. போங்கப்பா போங்க.
என்னப்பா நீங்க எல்லாம் எங்க இருக்கிறீங்க? சுந்தரே, நாகராஜன், போங்கப்பா போய் போட்டியில கலந்துக்குங்க. ஐயோ இதெல்லாம் பரவாயில்லைங்க இருக்கட்டும். என்ன பரவாயில்ல, எல்லா போட்டியிலையும் கலந்துக்க வைக்க சொல்லிதானே அப்பா உங்களை இங்க அனுப்பியிருக்காரு. கலந்துக்குங்கப்பா. அடா, என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்கப்பா வந்து கலந்துக்குங்க. அண்ணா மலைச்சாமி அண்ணா, இதுல கல்யாணம் ஜோடி மட்டும் தான் கலந்துக்கணுமா என்ன? அப்படின்னு யார் சொன்னா? ஜோடியில் தான் கலந்துக்கணும்னு சொன்னதே தவிர கல்யாணம் ஜோடி தான் கலந்துக்கணும்னு சொன்னா? அப்போ நாங்க 2 பேரும் தாராளமா கலந்துக்குங்க. ஓமணி, வித் யுவர் பர்மிஷன். ம், அடி செகண்ட் அண்ணே, எங்க 2 பேருக்கு ஒரு சைக்கிள் பார்சல். போ அப்படியே போட்டு இவனை மிதிக்கணும். போ 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 அப்பவன் ஜெயிச்சிடுவான். போங்கப்பா. எப்படி ரொம்ப கேட்க போறேன்? எனிவே காங்கிறேன். உட்கார் முடிச்சு. சுந்தர் தம்பி, நீங்க என்ன நின்னுட்டு இருக்கீங்க? வாங்கப்பா வந்து கலந்துக்குங்க. கல்பனா போலாமா? நான் எப்படிங்க? வாயும் வயிறுமா இருக்கிற புள்ள இதுல எப்படி தம்பி கலந்துக்க முடியும்? இல்லக்கா ஸ்லோ ரைடு தானே. இதையும் அம்மாவையும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன். பயப்படாதீங்க. கல்பனா வா போலாம். இல்லங்க வேண்டாங்க. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் இல்லம்மா, வா. போ கல்பனா, அண்ணா, அண்ணனுக்கு கூட ஒரு சைக்கிள் பார்சல். போயிட்டு வா. போமா பாத்து. வாங்க வாங்க வாங்க. வா வா வா. மெதுவா மெதுவா பாத்து. மெதுவா. ஏய் நாகராஜ், என்ன நீ மட்டும் தனியா நின்னுட்டு இருக்க? வாயா வந்து கலந்துக்க. போப்பா. இல்ல எனக்கு காலு எட்டாது. அட என்னப்பா இது, எல்லாரும் இப்படி கெஞ்ச விடுறீங்க? இன்னைக்கு நீங்க 2 பேரும் போட்டியில கலந்துக்கிறீங்க. அம்பிட்டு தான் சொல்லுவேன். வாங்க. இல்ல அது எனக்கு சைக்கிள் அது சரியா செட் ஆகாது, அதான் ஓட்ட மாட்டேன். நான் ஒண்ணும் கேட்க மாட்டேன். வாங்க வாங்க தம்பி வாங்க. வாமா நீ வாமா. வாமாப்ல வாமாப்ல. வா வா வா. அட போங்க போங்க. ஏன்பா அவளையே முறைச்சுக்கிட்டு இருக்க? போட்டா அட போ. என்னடா இது உட்காந்துட்டாங்க. படாது படாது. இப்ப போட்டி ஆரம்பிக்க போகுது. நான் 1 2 3 சொன்ன உடனே இலக்க நோக்கி நீங்க எல்லாம் போகணும். ரெடியா இருந்துக்குங்க. நீங்க எல்லாரும் சிறுத்தைய காட்டுல ஓடி தானே பாத்திருப்பீங்க. சைக்கிள் ரேஸ்ல ஓடி பார்த்ததுல இல்ல, இன்னைக்கு பார்க்க போறீங்க. 1 2 3. நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். என்ன சிரிக்கிறாங்க? மூஞ்சில ஈடாம பாத்துக்கிட்டாங்க. ஏண்டா ஸ்லோ ரேஸ்ல இவ்வளவு வேகமா வருவாங்க? அட கிறுக்கு போய்வாங்க. என்னது ஸ்லோ சைக்கிள் ரேஸா? கடைசியால வரது ஜெயிப்புன்னு சொன்னா அது ஸ்லோ ரேஸ் தானேயா? ஆமால, நான் தான் சொதப்பிட்டேனா? மஞ்சே சாரி மஞ்சே. ஆக்சுவலி போடா லூசு. லூசா? போடா லூசு, போடா லூசு. ஏத்தா ஒண்ணும் கவலைப்படாத, நீ இரு நாம பாப்போம். போடா லூசு பயல. ஸ்லோ சைக்கிளிங் எப்படியாடா ஓட்டுவ? வேகம் தெரியுங்க. பேலன்ஸ் பண்ணி வேகம் தெரியுங்க. வாங்க 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 அப்பதான் வாங்க. பேலன்ஸ் பண்ணிக்கோ, பேலன்ஸ் பண்ணிக்கோ. எப்படியா நீ ஜெயிச்சிரா? நான் தான் தோத்துட்டேன். நீ விடுங்க, நான் டம்கோ பாத்து நீ விடுங்க. பிரேக் பிரேக் போடுங்க, போடாதீங்க. பிரேக் பிரேக் பிரேக். ஐயோ பிரேக்.
எங்க பிடிச்சிங்க நான் பாத்துக்கன்னு சொன்னேன்லங்க. எனக்கு உன் கூட ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல. கையெடு. ஐயோ மம்மி, ஐயோ போ மாப்ள, டிஸ்குவாலிஃபை ஆயிட்ட. சரி விடு, கவலைப்படாத. நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். அண்ணா அப்படியே வாங்கண்ணா, பொறுமையா வாங்கண்ணா, பொறுமையா. அண்ணா வாணா, அப்படியே பொறுமையா வாணா. அண்ணா எப்படியா நீயாவது ஜெயிச்சு. ஆமாண்ணா, ஏய் காட்டுறீங்க சிலிண்டரா தாய மூணுல ஜெயிப்பாரு. ஜெயிப்பாரு. வாணா. பொறுமை அண்ணன் டார்கெட் கிட்ட போயிட்டாரு. பின்னாடியே ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் பாரு, அவன் ஜெயிச்சுவான் போட்டுருக்க. பாத்து வாங்க. இந்த மாபெரும் சைக்கிள் போட்டியில் வெற்றி பெற்ற ஜோடி சுந்தர் கல்பனா. வாங்க சிறப்பு ஆடினீங்க. வாழ்த்துக்கள். வெற்றி பெற்ற ஜோடிக்கு நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர் அழகுமலை அவர்கள் பரிசு கோப்பையை வழங்குவார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கல்பனா. எனக்கும் தாங்க. இது உனக்கும் எனக்கும் மட்டும் கிடைச்ச வெற்றி கிடையாது, உன் வயித்துல இருக்கிற நம்ம குழந்தைக்கும் சேர்த்து கிடைச்ச முதல் வெற்றி. இந்த வெற்றி உனக்கும் நம்ம குழந்தைக்கும் தான் சேரும். இந்த பிரைஸ் வாங்கிக்க. அம்மாவும் பிள்ளையும் வெற்றியை கொண்டாடுங்க. வாங்கிக்க. நாகராஜ் சொன்னா பேசாம நம்ம இங்கேயே வந்துடலாம். என்னண்ணா என்ன சொல்ற? ஆமாண்டா, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குடா. அமைதியான சூழல், அன்பான மனிதர்கள், நிம்மதியான வாழ்க்கை, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, டென்ஷனும் இல்லை. மனசு அமைதியா லேசா இருக்குடா. இந்த கிராமத்து வாழ்க்கை, கைத்து கட்டு, இளையராஜா பாட்டு, 9 மணிக்கெல்லாம் ஊரே அடங்குற லைஃப் ஸ்டைல், பழைய சோறு, சின்ன வெங்காயம், இதெல்லாம் கோடி ரூபா கொடுத்தாலும் சென்னையில கிடைக்காதுடா. சென்னையிலயும் இதே லைஃப் ஸ்டைல் கிடைச்சா செம்மையா இருக்கும்டா. கரெக்ட் தான், நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தானே, ஆனா வாய்ப்பே கிடையாது. ஏங்க சாப்பிட வரீங்களா? என்ன இருக்குமா சாப்பிடுறதுக்கு? என்ன வேணாலும் கிடைக்கும். என்ன வேணும்னு சொல்லுங்க. இந்த பழைய சோறு கிடைக்குமா? பழைய சோறா? அந்த பழைய சோறு வித் சின்ன வெங்காயம். என்னங்க புதுசா இதெல்லாம் கேக்குறீங்க? அண்ணே, அண்ணா கிராமத்து லைஃபை என்ஜாய் பண்ணுகிறாரு. பழைய சோறு தான் சாப்பிடுவாரு. அதுவும் இங்கேயே இதே இடத்துல தான் உட்கார்ந்து சாப்பிடுவோம். இங்கேயே கொண்டு வாப்போம். கல்பனா, என்னங்க? அப்படியே வேதவலி கிட்ட நாகராஜுக்கும் சேர்த்து கொண்டு சொல்லு. ஆனா அளவணும் எனக்கு, நான் அப்ப சாப்பிட்டு. கல்பனா எனக்கு நிலாச்சோர் கொடுக்கும், வேதவல்லி உனக்கு நிலாச்சோர் கொடுக்கும். தட் இஸ் மை விஷ். நீ போமா. வேதாஜி கையில சோறே கிடையாது, இதுல நிலா சோறு வேறையா? கீஞ்சுது. நாகராஜா, இந்த ஜென்மத்துல உனக்கு நிலா சோறும் கிடையாது, கலா சோறும் கிடையாது. வேதவல்லி அது உனக்கு சோறு கொண்டாடுறாரு.
சாப்பாடு ரெடி வாங்க. ஆமா எங்க வேணும்னு காணோம். அவங்க பாவம் இந்த முக்கியமான வேலையில இருப்பாங்க. விடுங்க. அவ என்ன பிஸியாவா இருக்க போறா? வேதவலி எதுவலி சீக்கிரம் வாங்க. ஐயோ வந்துட்டாங்க. இதுல ஏதோ உள்குத்து இருக்கும்னு தோணுது. எதுவலி வந்தீங்களா? நீங்க இங்க வந்து உட்காருங்க, நானும் கல்பனாவும் அங்க உட்கார்றோம். வாங்க. ரெடி. நிலாச்சோறு வேணுமா உனக்கு? உனக்கு இன்னைக்கு இருக்கு. கல்பனா எனக்கு நிலாச்சோறு சாப்பிடணும்னு ரொம்ப நாளா ஆசை. ரொம்ப முக்கியம். சிச்சுவேஷன் தெரியாம சென்டிமெண்டா தொடர்றாங்க. சரி சீக்கிரம் கொடு, பசிக்குது. பெருசா ஆஹா. ஆஹா. நீ ஒரு வாய், நான் ஒரு வாய். ஓகேவா?